விக்ரமாதித்தன் கதைகள். மறுநாள் காலையில போஜராஜன் சிம்மாசனத்தின் மேலே ஏறி அமர முயன்றப்போ 21ஆம் படிக்கு காவலான கனக ரஞ்சிதவல்லி பதுமை பின்வரும் கதையை சொல்ல தொடங்குச்சு. ஒரு சமயம் விக்ரமாதித்தன் மந்திரி பிரதானிகளோட சபையில உட்கார்ந்திருந்தான். அந்த சமயத்துல இந்திரஜாலம் கற்ற ஒரு சூரன் அங்க வந்தான். சிரஞ்சீவியாக வாழ வேண்டும்னு அரசனை வாழ்த்திட்டு, அரசே, தாங்கள் சகல கலைகளிலும் தேர்ச்சியுள்ளவர். உங்கள் சமூகத்திற்கு அநேக மந்திரவாதிகள் வந்திருந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள். இன்று என் சாமர்த்தியத்தை கண்டு களியுங்கள்னு சொன்னான். இப்போது எனக்கு நேரமில்லை, நீராடி சாப்பிட நேரமாகிவிட்டது. நாளை உன் திறமையை கண்டு களிக்கலாம்னா அரசன். தங்கள் சித்தம்னு மந்திரவாதி போயிட்டான். மறுநாள் அரசன் சபையில உட்கார்ந்திருந்தப்போ கையில கத்தியோட, உயர்ந்து பருத்த உருவத்தோட, நன்கு வளர்ந்த தாடியோட, வீரம் ததும்பும் முகச்சாந்தியுடைய வீரன் ஒருவன் கம்பீரமா வந்தான். அவனோட அழகான பெண் ஒருத்தியும் வந்தா. வீரன் அரசனை நெருங்கி தலை தாழ்த்தி வணங்கினான். சபையில உட்கார்ந்திருந்தவங்க அவனோட கம்பீரத்தையும் நெஞ்சத்தையும் கண்டு வியந்தாங்க. வீரனே, நீ யார்? எங்கிருந்து வந்துள்ளாய்ன்னு அவனை பார்த்து கேட்டாங்க. நான் தேவேந்திரனின் அடிமை. ஒரு சமயம் எஜமானரால் சபிக்கப்பட்டு இம்மானிட உருவத்தை அடைந்தேன். இப்போது நான் பூமியிலேயே வசித்து வருகிறேன். இவள் என் மனைவி. இன்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே மாபெரும் யுத்தம் தொடங்குகிறது. ஆகவே நான் தேவலோகம் புறப்பட்டு செல்லுகிறேன். உங்கள் அரசர் விக்ரமாதித்தன் பிற ஸ்திரீகளையும் தன் சகோதரிகளாக கருதி நடத்துவதாக கேள்விப்பட்டேன். ஆகவே யுத்தத்திற்கு புறப்படும் முன்பு என் மனைவியை இவர் பாதுகாப்பில் விட்டுவிட்டு செல்லலாம் என வந்துள்ளேன். என் எண்ணம் நிறைவேறுமான்னு வணக்கத்தோட சபையோர பார்த்து கேட்டான். வீரனின் வார்த்தைகளால விக்ரமாதித்தனும் மற்றவங்களும் ஆச்சரியமடைந்தாங்க. வீரனே, கவலைப்படாதே. நீ புறப்பட்டு செல்லும் காரியத்தில் வெற்றியுடன் திரும்பு. நீ திரும்பி வரும் வரையில் உன் மனைவியை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இதில் சந்தேகமே வேண்டாம்னு சொன்னான் விக்ரமாதித்தன். வீரனும் மகிழ்ச்சியடைந்து தன் மனைவிய அரசனிடம் ஒப்படைச்சான். பிறகு உருவிய கத்தியோட அவங்க கிட்ட விடை பெற்றுக்கொண்டு வானத்துல எழும்பி மறைஞ்சான். அப்போ வானத்துல இடி இடிப்பது போன்ற பெரும் முழக்கம் கேட்டது. கத்திகள், கேடயங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் சப்தமும், ரதங்கள் கடகடன்னு ஓடும் சத்தமும் கேட்டது. யானைகள் பிளிரின, குதிரைகள் கனைத்தன. அவைகளை தொடர்ந்து கொல்லு கொல்லு, வெட்டு வெட்டுன்னு வீரர்கள் ஒருவரை ஒருவர் கோஷமிட்டபடி மோதிக்கிட்ட சத்தமும் கேட்டது. அரச சபையில இருந்தவங்க ஆச்சரியத்தால ஸ்தம்பிச்சு உட்கார்ந்திருந்தாங்க. ஒருவராவது இருக்கும் இடத்தை விட்டு நகரல. தேவலோகத்தில் நடக்கும் பயங்கர யுத்தத்தின் எதிரொலிகள் அவங்கள பிரமிக்க வச்சது. அவங்க முகங்கள்ல பீதி படர்ந்தது. அனைவருடைய நினைவுகளும் தேவாசுர யுத்தத்தை பத்தியே இருந்தது. அந்த சமயம் உருவிய கத்தியோட கூடிய கை ஒன்று அரச சபையின் நடுவுல வந்து விழுந்தது. அதை கண்ட சபையோர்கள் திகைத்து போயிட்டாங்க. அவ்விளம் வீரனுடைய கையன்றோ இது? யுத்தத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டானோன்னு வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவ்வீரனின் தலையும் உடலும் தனித்தனியா வந்து விழுந்தது. வீரனின் மரணத்தை கண்ட எல்லாரும் விசனமடைஞ்சாங்க. அரசனின் பக்கத்துல உட்கார்ந்திருந்த வீரனின் மனைவி ஓடோடி வந்து தரையில கிடந்த தன் கணவனின் உடல் மேல விழுந்து கதறினா. ஐயா, இந்த கோர காட்சியை நான் காண வேண்டுமென்றோ என்னை விட்டு யுத்தத்திற்கு போனீர்கள்னு அழுதா. வீரனின் வீர மரணத்திற்காக ஒரு புறம் சந்தோஷம் அடைஞ்சாலும் அவனோட இளம் மனைவிய பத்தி வருத்தப்பட்டவனா விக்ரமாதித்தன் எழுந்து அவ பக்கத்துல வந்தான். அவளை தூக்கி கண்கள்ல இருந்து பெருகும் நீரை தொடச்சவனா, குழந்தாய், நீ இப்படி துக்கப்படுவதால் பயன் என்ன? உன் கணவன் இந்திரனுக்காக அசுரர்களுடன் போரிட்டு வீர சொர்க்கம் அடைந்து விட்டான். அவன் கீர்த்தி உலகங்களிலும் பிரகாசிக்கும். தன்னை மனிதனாக போகுமாறு சபித்த இந்திரனின் கஷ்டகாலத்தில் அவன் வஞ்சத்தினால் வாளாயிருந்து விடவில்லை. தனக்கு அவன் இழைத்த கொடுமையை சிறிதும் சிந்திக்காமல் அவனுக்காக போரிட்டு வீர சொர்க்கம் எய்திய உன் கணவன் அன்றோ உண்மையான ஊழியன். வருந்தியது போதும் அம்மா, எழுந்திருன்னு தேற்றினான். அரசே, என் கணவர் யுத்தத்திலே எதிரிகளால் கொல்லப்பட்டு வீர சொர்க்கம் அடைந்து விட்டார். அவரை தேவகன்னிகைகள் அடைவதை நான் விரும்பவில்லை. அரசே, அக்கினியை மூட்ட உத்தரவிடுங்கள். நெருப்பிலே என் உடலை அர்ப்பணித்து நானும் அவருடன் ஸ்வர்க்கத்தை அடைகிறேன்னு கண்ணீர் வடிச்சா அவ.
அவளோட வார்த்தைகள் அரசனின் உள்ளத்தை மேலும் வருத்தப்படுத்துச்சு. குழந்தாய், நீ ஏன் அக்னி பிரவேசம் செய்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? என்னுடைய பெண்ணை போன்று உன்னை நான் பாதுகாத்து வருகிறேன். அரசன் எவ்வளவுதான் சொல்லியும் அந்த பெண் தன் முடிவுல தீர்க்கமாய் இருந்ததால அரசனின் ஆணையின் பேர்ல அங்க தீ வளர்க்கப்பட்டது. எல்லார்கிட்டையும் முகமலர்ச்சியோட விடை பெற்று கொண்டு அவ தன் நாதனின் உடலோட சந்தோஷமா அக்னியில பிரவேசிச்சா. அந்த காட்சியை கண்டு சகிக்காதவன போல சூரியனும் மேற்கே மறைந்தான். மறுநாள் காலையில அரசன் தன் பூஜைகளை முடிச்சுக்கிட்டு சபைக்கு வந்தான். அப்போ அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும் திகைப்படையக்கூடிய சம்பவம் ஒன்று நடந்தது. முதல் நாள் அரசன்கிட்ட விடை பெற்று தன் மனைவிய அவன் பாதுகாப்புல விட்டுட்டு தேவலோகம் போன வீரன் கையில உருவிய கத்தியோட முன்னிலும் பிரகாசம் பொருந்திய முகத்தை உடையவனா வந்து சேர்ந்தான். அரசனை நெருங்கி வணங்கினான். பிரதானிகளுக்கு ஒன்னும் விளங்கல. தாங்கள் காண்பது கனவோ நினைவோங்கிற ஐயம் அவங்களுக்கு ஏற்பட்டது. முதல் நாள் தலை வேறு உடல் வேறா வெட்டுண்டு வீழ்ந்து தீயில எரிஞ்சு சாம்பலான அவன் எப்படி பிழைச்சு வந்தான்னு அவங்களால நம்பவே முடியல. தேவலோகத்து கற்பக விருட்ச மலர்களால தொடுக்கப்பட்ட மாலைய கையில கொண்டு வந்திருந்தான் அவன். மாலைய அரசனின் கழுத்துல போட்டு அரசனை கௌரவிச்சான். மாலையில தொடுக்கப்பட்ட புஷ்பங்கள்ல இருந்து எழுந்த நறுமணம் சபை முழுவதையும் மோனத்துல ஆழ்த்துச்சு. அரசே, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும்னு வாழ்த்திட்டு இந்திரனுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சான். விக்ரமாதித்தனோ ஒன்னும் பேசல. பிரமை பிடிச்சு உட்கார்ந்துட்டான். அவன் முகத்துல ஈ ஆடல. அவன் நினைவெல்லாம் தன் பாதுகாப்புல விட்டு போன பெண்ணை கேட்டா என்ன பதில் சொல்வதுங்கிற யோசனையிலேயே இருந்தது. அரசனும் மற்றும் சபையோரும் மௌனமாய் இருப்பதை கண்ட வீரன், அரசே, தங்களிடமிருந்து விடை பெற்று சென்ற நான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கும் ரணகளத்திற்கு சென்றேன். கோரமாக போரிடும் படைகளினூடே புகுந்து என்னால் முடிந்தவரை அசுரர்களை கொன்றேன். யுத்தம் இந்திரனுக்கு வெற்றியை கொடுத்தது. அநேக அசுரர்கள் உயிரிழந்தனர். எஞ்சியோர் பிழைத்தால் போதுமென்று ஓடிவிட்டனர். யுத்தம் முடிந்ததும் இந்திரன் என்னை அழைத்து, வீரனே, உன்னை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டனவே, இத்தனை காலம் நீ எங்கு சென்றிருந்தாய்னு கேட்கவே, பிரபு, தங்கள் சாபத்தால் பல வருடங்களாக நான் பூமியில் வசித்து வருகிறேன். இன்று தங்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கப் போகும் யுத்தத்தை பற்றிய செய்தி கிடைத்ததும் தங்களுக்கு என்னாலான சிறு உதவியை செய்ய புறப்பட்டு வந்தேன் என்று பதிலளித்தேன். அதன் மீது இந்திரனின் உள்ளம் குளிர்ந்தது. வீரனே, இன்று முதல் நீ பூவுலகத்திற்கு போக வேண்டியதில்லை. என்னுடைய சாபம் நீங்கிவிட்டது. உன் செய்கையால் நான் மிகவும் ஆனந்தமடைந்துள்ளேன். நவரத்தினங்கள் பதிக்கப் பெற்ற பொன் கங்கணத்தை பெற்றுக்கொள்னு சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த கங்கணத்தை கழற்றி தன் கையாலேயே எனக்கு அணிவித்தான். அப்போது நான் சொன்னேன், பிரபு, நான் புறப்பட்டு வருகையில் என் மனைவியை விக்ரமாதித்த பூபதியின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு வந்தேன். ஆகவே திரும்பிச் சென்று அவளையும் அழைத்து கொண்டு வருகிறேன் என்றேன். இந்திரனும் அனுமதித்தான். அரசே, என் மனைவியை என்னிடம் ஒப்படையுங்கள். நான் மீண்டும் இந்திரலோகம் செல்ல வேண்டும்னு கேட்டான். அவனுக்கு அரசன் விக்ரமன் என்ன பதில் சொல்லுவான்? அந்த பெண் உயிரோட இருந்தால் இல்லையா அவளை அழைச்சிக்கிட்டு வந்து அவ்வீரன்கிட்ட ஒப்படைக்க முடியும்? தலைய குனிஞ்சபடியே உட்கார்ந்திருந்தான். விசனத்தோட பதில் பேசாம உட்கார்ந்திருந்த அரசனை கண்டதும், அரசே, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்னு கேட்டான் வீரன். உன் மனைவி அக்னி பிரவேசம் செய்து விட்டாள்னு பதில் சொன்னாங்க சபையோர். என்ன என்ன அப்படின்னு திகச்சு போய் கேட்டான் அந்த வீரன். ஆம், நேற்று இங்கிருந்து நீ வானவீதி வழியே சென்ற பிறகு மேலுலகில் நடக்கும் பயங்கர யுத்தத்தின் எதிரொலியை நாங்களும் கேட்டோம். அப்போது உன்னுடைய கத்தி பிடித்த கையும் அதைத் தொடர்ந்து தலைவேறு உடல் வேறாக துண்டிக்கப்பட்ட உன் தேகமும் கீழே விழுந்தன. அதை கண்ட உன் மனைவி அளவில்லாத சோகம் அடைந்தவளாய் அரசன் எத்தனையோ முறை தடுத்தும் கேளாமல் உன் உடலுடன் அக்னி பிரவேசம் செய்துவிட்டாள். இப்போதோ நீ உயிருடன் வந்திருக்கிறாய். அரசன் என்ன பதில் சொல்வான்னு தெரிவிச்சாங்க சபையோர். அதை கேட்டு வீரன் இடி இடின்னு சிரிச்சான். அரசே, கவலைப்படாதீர்கள். பிற ஸ்திரீகளை தன் சகோதரியாக கருதுவதில் தங்களுக்கு இணை யாரும் இல்லை. நேற்று முன்தினம் தங்கள் சபைக்கு வந்து திரும்பிச் சென்ற மந்திரவாதி நான்தான். இவை அனைத்தும் என் வேடிக்கையேன்னு சொன்னான். என்ன, உண்மையாகத்தானான்னு கேட்டான் விக்ரமாதித்தன். அரசே, தங்களுக்கு என் திறமையை காட்டவே இந்த தந்திரத்தை கையாண்டேன்னு வணங்கி நின்னான் மந்திரவாதி. அப்பதான் அரசனின் மனசு நிம்மதியடைஞ்சது.
அந்த சமயத்துல காவலாளன் ஒருத்தன் பாண்டிய மன்னனிடமிருந்து கப்பம் வந்திருப்பதை அறிவிச்சான். என்னென்ன அனுப்பி வைத்திருக்கிறான்னு கேட்டான் விக்ரமாதித்தன். அரசே, 8 கோடி பொன், 93 துலாம் முத்துக்கள், தாடைகளில் ஒழுகும் மதநீரை விரும்பி சதா வண்டுகள் சுற்றி வரும் 50 யானைகள், 300 குதிரைகள், சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற 100 நடன மாதர்கள், இவை அனைத்தையும் பாண்டிய மன்னன் தங்கள் சமூகத்திற்கு கப்பமாக அனுப்பி வைத்திருக்கிறான்னு சொன்னான் அவன். மந்திரி, அவ்வளவு பரிசுகளையும் இந்திரஜாலம் கற்ற இந்த சூரனுக்கு கொடுத்து விடுங்கள். அப்போதுதான் நாம் இவனை சரிவர கௌரவித்ததாகும். இதுவரை அநேகர் நம் சபைக்கு வந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். ஆனால் இவனை போன்ற திறமையுள்ளவனை நான் கண்டதில்லைன்னு விக்ரமாதித்தன் அந்த சூரனை புகழ்ந்தான். பரிசுகளை பெற்றுக்கொண்ட சூரனும் அரசனை வணங்கி விடை பெற்றான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடிச்சது. பொழுதும் அஸ்தமிச்சது. போஜராஜனும் திரும்பி போனான். அடுத்து 22வது படிக்கு காவலான பங்கஜவல்லி பதுமை சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.